அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உதாரண பதிவில் யாருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும், இரண்டாவது திருமணத்திற்கான கிரக நிலைகள் என்ன? பொதுவாக ஒருவருக்கு 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு 11ஆம் அதிபதி வலுவாக இருக்கும் நிலையில் ஒருவருக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறும். அந்த இரண்டாவது திருமணம் நிலைத்திருக்குமா என்பதற்கு காரகனாகிய சுக்கிரன் ஓரளவுக்கு வலுவாக இருக்க வேண்டும், 7ஆம் பாகமும் ஓரளவு வலுவாக இருக்க வேண்டும், அதைவிட 11ஆம் பாகமும் வலுவாக இருக்க வேண்டும். 7ஆம் பாகம் முழுவதும் வலுவிழந்தாலே திருமண வாழ்க்கை சிக்கல் தான். 7ஆம் பாவத்தை விட 11ஆம் பாவம் வலுவாக இருக்கும்போது முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து இரண்டாவது திருமணம் நீடித்து நிலைக்கும். இதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது 26/2/1984 2:05 PM அளவில் பிறந்திருக்கார். மிதுன லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரத்தில் இந்த ஜாதகம் பிறந்திருக்கார். லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி, 6ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சந்திரன் குரு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சூரியன் புதன், 12ஆம் இடத்தில் ராகு. இந்த ஜாதகர் பிறந்ததே சுக்கிரதசை, அதாவது இளமை பருவத்தில் வரும் சுக்கிரதசை ஒருவருக்கு சோபிக்காது என்பது இந்த ஜாதகருக்கு சுக்கிரதசை பெரிய அளவில் சோபிக்கிறது. அடுத்ததாக சூரிய திசை, அடுத்தது சந்திர திசை, இப்போ செவ்வாய் திசையின் இறுதிப்பகுதியில் இந்த ஜாதகர் இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி அங்கே அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரனுடன் இணைவது ஓரளவு நல்லதுதான். ஏனென்றால் 7ல் தனிச்ச குரு இருக்கும்போது அங்கே பாதகாதிபத்திய தோஷத்தை தருவார். அதே சமயத்தில் அங்கே அமாவாசை சந்திரனும் இருக்க 7ஆம் இடத்தை உச்சசனி பார்ப்பது கண்டிப்பாக முதல் திருமணம் நிலைக்காது. உபய லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி என்பவர் தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்து நட்பு உறவுடன் இருப்பதே நல்ல திருமண வாழ்வை தரும். இங்கே 6ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ குரு இருக்கும், 3ஆம் இடத்திலோ குரு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஒரே திருமணம் தான் நடக்கும். அந்த திருமணமும் நல்ல மன வாழ்க்கையாக அமையும். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்ததிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தையே பார்க்கிறார். அவர் உச்ச சனியோடு சேர்ந்திருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்த சனி பரிவர்த்தனை ஆகிறார். அவர் செவ்வாய் மறைமுகமாக சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். 11ஆம் இடத்ததிபதியின் தசையும் நடைமுறைக்கு வருகிறது. செவ்வாய் என்னதான் 6ஆம் இடத்ததிபதியாக வந்தாலும் அவர் 6ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்தால் 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். இருந்தாலும் 6ஆம் வீட்டு பலன்கள் நடக்கத்தான் செய்யும். இந்த செவ்வாய் திசையை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை தகப்பனாக இருந்தால் சகோதரர்கள் பிரச்சனை போன்ற செவ்வாயின் காரணத்துக்கு உங்கள் வழியே ஜாதகருக்கு தீமைகளை செய்வார். அதே சமயம் அவருடைய ஆதிபத்தியமான 11ஆம் ஆதிபத்தியம், இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் ஆதிபத்தியத்தை செய்து இந்த ஜாதகருக்கு இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைத்தார். இங்கே 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உச்ச சனி, வலுப்பெற்ற சனி பார்க்கும் பாகங்கள் வலுவிழக்கும் என்பதற்கு இங்கே உச்ச சனி தனது 3ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் அதிபதியையும் பார்க்கிறார், சந்திரனையும் பார்க்கிறார். எனவே முதல் வாழ்க்கை இவருக்கு கோணலாக முடிந்துவிட்டது. அதே சமயம் இரண்டாவது திருமணம் நிலைக்கணும்னா என்ன, 11ஆம் இடத்ததிபதி வலுப்பெற்று 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அங்கே செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார், பாபருடைய வீட்டில் அமரவில்லை. சுக்கிரனை செவ்வாயும் பகைத்தன்மை கொண்ட கிரகம் இல்லை. ஓரளவுக்கு மென்மையான போக்கு தான் இவருக்கு இடையே நிலவும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகம் இருக்கு. அதே சமயம் 7ஆம் பாவம் முழுசாக கெட்டு போச்சு, சனி செவ்வாய் ராகு 7ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா மன வாழ்க்கை எடுக்க. ஏனென்றால் ஒருவருடைய தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம். அது ஓரளவாவது நன்றாக இருந்தால்தான் இரண்டாவது திருமணம், 3ஆவது திருமணம், எத்தனை திருமணம் நடந்தாலும் நல்லா இருக்கும். அதே போல காரகன் சுக்கிரன் முழுவதும் கிடக்கூடாது. சுக்கிரன் 8இல் மறைந்தது பலவீனம் தான். அதே சமயம் அவர் 5ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைகிறார். 5ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையான கிரகம் தனது காரகத்துவத்தை செய்யும். எனவே இவருக்கு நீடித்து தாம்பத்தியம் கிடைக்க வேண்டும் என்பதாலும் இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி தசை நடந்தாலும் இந்த ஜாதகருக்கு இரண்டாவது திருமணம் நடந்தது. ஆனால் அதே சமயம் 7ஆம் இட உச்ச குரு, இந்த ஆட்சி பெற்ற குரு, மூலத்திரியோன வலுப்பெற்ற குரு அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரனுடன் இணைந்ததாலும் உச்ச சனியின் பார்வையை பெற்றதாலும் இவருக்கு ஆண் வாரிசு கிடைக்காது. என்றால் 5ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருக்கிறாங்க. அதே சமயம் 5ஆம் அதிபதி பரிவர்த்தனையான காரணத்தினாலும் குரு பங்கப்பட்ட காரணத்தினாலும் இந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை உண்டு. பெண் குழந்தை நல்லாவே இருக்கும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு அடுத்து வருகின்ற ராகு திசை மிக மேன்மையான பலன்களையே செய்யும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வையாக இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை அடைந்து விட்டதாலும், ராகு ரிஷபராகுவாக இருப்பதாலும், ராகு சுக்கிரனை போல பலம் தந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இந்த ஜாதகருக்கு ராகு திசை 100 இடத்தில் இந்த ஜாதகரை நகர்த்தி நல்ல மனைவியுடன் இணைந்து நல்ல மன வாழ்க்கையும் திருப்திகரமான பொருளாதாரத்தையும் இந்த ஜாதகருக்கு ராகு திசை சொகுசான வாழ்க்கையும் தருவார் என்று எந்த விதமான மாற்றம் கருத்து.
எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் 7ஆம் பாவகத்தை விட 11ஆம் பாவகம் வலுவாக இருந்தால், அது சம்பந்தப்பட்ட தசா புத்தி நடந்தால், 7ஆம் பாவகம் முழுமையாக கெட்டு போச்சுன்னா 2வது திருமணம் நிலைக்காது. 7ஆம் பாவகம் ஓரளவாக வலுப்பெற்று 11ஆம் பாவகம் அதை விட வலுப்பெற்றது என்ற சூழ்நிலை ஒருவருக்கு 2வது திருமணம் நடக்கும். அந்த 2வது திருமணம் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.